அந்த அம்மா சொன்னாங்க 5 பொண்ணுங்க இருக்கிறாங்க, 5 பொண்ணுங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் நான் போய் பொண்ணுங்கிட்ட போய் காசு வேணுன்னு போய் நான் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, அவங்க கேட்கல கூட ஒரு நியாயம் இருக்குது. பொண்ணுங்க வந்து அடுத்தவங்களுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம போய் செலவுக்குன்னு நம்ம போய் கேட்கக்கூடாது, நம்ம கையில் இருந்தால் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கேட்கல ஒரு நியாயம் இருக்குது சார். எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 பசங்க, நானும் அண்ணன் மட்டும்தான். அவங்க என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் அவங்க வந்து சேலைக்கு வேணும் மேக்கப் வேணும்லாம் கேட்கல. சேலை வேணும்னா நான் கூட பனாரஸ்லேருந்து 5000 ரூபாய்க்கு நல்ல சேலையாக வாங்கிட்டு வந்தேன் சார். நீ சேலை வாங்கிட்டு வந்தால் எனக்கு பிடிக்காது, காசு கொடுன்னு சொல்லிட்டு அந்த காசை கூட வாங்கி அதை வச்சுட்டு ஒரு 500 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு சாதாரண சேரை தான் எடுப்பாங்க. எவ்வளோ காசு கேட்டாலும் நாங்கள் 2 பசங்க கொடுக்க தயாராக இருக்கிறோம். அப்படி இருந்து அவங்க வேலைக்கு போகிறாங்க. பொண்ணுங்க இருக்குது, பொண்ணுங்கிட்ட காசு கேட்கக்கூடாது, அதனால நாங்கள் வேலைக்கு போகிறோம்னு சொல்கிற கூட ஒரு காரணம் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு என்ன சார் காரணம் இருக்குது? காரணம் இருக்குதுங்க அதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு. இப்போ அவங்களுக்கு 2 குழந்தை, அண்ணனுக்கு 2 குழந்தை. ஏதாவது விசேஷம் வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் கொண்டு வந்து சீர் செய்வாங்க. யார்? இவங்க அத்தை மாமாவை சீர் செய்வாங்க. நான் சும்மா நிற்க முடியுங்களா?